அடுத்து நம்ம படிக்க போறது மூணாவது மின்வாய். மூணாவது மின்வாய் வகை. சரியா? என்ன இருக்கு எங்களுக்கு? உலோகம், உலோகத்தின் கரையாத உப்பு. இதுலயும் ரெண்டு மின்வாய்கள் பத்தி நாங்க படிக்கணும். ரைட்? கலோமல் மின்வாய்னு சொல்லி ஒரு மின்வாயையும், அது வந்து பெயர் அதுக்கு. அதுக்கப்புறம் வெள்ளி வெள்ளி குளோரைட் மின்வாய் ஒரு அடுத்தது. அப்ப இந்த மின்வாய் வகையில ரெண்டு உதாரணங்கள். அப்ப முதலாவது நாங்க பார்க்க போறது கலோமல் மின்வாயை பத்தி. சரி, அப்ப நினைவு வச்சுக்கோங்க, சிலபஸ்ல மின்வாயில பிராக்டிக்கல் ஒண்ணு இருக்கு. கடைசியில மின்வாய்ங்கிற பாடத்துல உள்ள ஒரு பிராக்டிக்கல், இந்த ஒரு மின்வாயை பத்தி நம்ம வரைஞ்சி குறிச்சி பகுதிகள் எல்லாமே விளங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்க பிராக்டிக்கல். ஆனா கேள்வி வந்ததில்லை. நாங்க செய்ய போற பேப்பர் கிளாஸ்ல அந்த கேள்வி எல்லாமே உங்களுக்கு வரும். அதாவது எது வந்துச்சு எது வரல, இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்படுற பேப்பர் தானே. அப்ப எல்லாமே கவர் அப் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இதுல வரும். அப்ப பாருங்க, கலோமல் மின்வாய். அப்ப முதலாவது எப்பயுமே மின்வாய்களோட 3 பொது விடயங்கள். மின்வாய் தயாரிப்பு விளங்கியிருக்கணும், ரைட்? மின்வாய் குறியீடு விளங்கியிருக்கணும். அதே மாதிரி மின்வாயில சமநிலையில ஏற்படுற அந்த ரியாக்ஷனை எழுத விளங்கியிருக்கணும், ரிடாக்ஸ் ரியாக்ஷனை. ஆரம்பத்துல நம்ம உருவாக்கிக்கிட்ட மின்வாய் உலோக அயன் மின்வாய். அது மிகவும் எளிமையான மின்வாய்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப எளிமையான ஒரு மின்வாய், தயாரிக்கிறது ரொம்ப இலகு. அப்புறம் கொஞ்சம் வந்தோன்னா ரெண்டாவது வகையான வாயு மின்வாய். வாயு மின்வாய் தயாரிக்கக்குள்ள கொஞ்சம் தொகுதி சிக்கல் அடைஞ்சிச்சு. இப்ப கலோமல் மின்வாய். கலோமல் மின்வாய் வரையக்குள்ளையும் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு, ரைட்? அப்ப நான் வரையக்குள்ளேயே சொல்லித்தாரேன் எப்படி நினைவு வச்சுக்க போறீங்கிறத. ரைட், நம்ம இங்கேயுமே ஒரு பிளாட்டினம் கூரோனை பயன்படுத்த போறோம். யாரை பயன்படுத்த போறோம்? ஒரு பிளாட்டினம் கூர். பாரு, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்க ஒரு பிளாட்டினம் கூரோனை பயன்படுத்த போறோம், ரைட்? அப்புறம் கொஞ்சம் டார்க்கான ஒரு பிளாட்டினம் கூரோன்னு, நேரா ஒரு பிளாட்டினம் கூரோனை பயன்படுத்த போறோம். சரியா? திருப்பி இந்த பிளாட்டினம் கூரை சுத்தி சிறியோ ஒரு பகுதி நான் கொஞ்சம் பெருசா வரைகிறேன், ஓ கிளியரா விளங்கணும்னு. இது ஃபர்ஸ்ட் அமைப்பு. இது எல்லாமே யார் எங்களுக்கு? உள்ளுக்குள்ள அமைப்பு யார் எங்களுக்கு? பிளாட்டினம். சரியா? இது அவ்வளோத்தையுமே நம்ம ஒரு டெஸ்ட் டியூபால மூடுற மாதிரி. இது அவ்வளோத்தையுமே நாங்க ஒரு டெஸ்ட் டியூபால மூடுற மாதிரி. கவனிங்க, அவ்வளோத்தையுமே டெஸ்ட் டியூபால மூடி, ரைட்? இங்க மட்டும் வேற ஒரு அமைப்புக்கு தொடுக்கிறதுக்கு தேவையான ஒரு அமைப்பு. மற்றபடி இது ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி, ரைட்? சொல்றது வேற கணேஷ், ரைட்? என்ன மின்வாய் வகை? என்னது? கலோமல் மின்வாய், அல்லது கலமல் அப்படின்னு எழுதலாம், இல்லாட்டி கலோமல் அப்படின்னு எழுதலாம். நான் கலோமல் நீங்க எழுதுறேன், கலோமல் மின்வாய், ரைட்? கலோமல் மின்வாய். சிறப்பு. இதுக்கு நிரப்புற அமைப்புகள் தான் இப்ப கொஞ்சம் எங்களுக்கு வேறுபட போறாரு. கவனிங்க, நான் இந்த மின்வாயில மிகவும் அடிப்பகுதியில நிரப்புறது யாருன்னா, மிகவும் மின்வாயில மிகவும் அடிப்படையில நிரப்புறது ரசத்திரவத்தை. யார நிரப்ப போறேன்? நல்லா கேட்டுங்க. இப்ப ஒரு பகுதியை நம்ம எழுதுவோம், அதுக்கப்புறம் ரசத்திரவத்தை தான் இந்த மின்வாயோட அடிப்பகுதியில நான் நிரப்ப போறேன். சரியா? அப்ப அந்த பிளாட்டினம் கூறும் அந்த மின்வாயோட அடிப்பகுதிக்கே வர மாதிரி இப்ப நான் இதை கொஞ்சம் மேலேயாக்கி வரைகிறேன், ரைட்? இது ரசம். பிளாட்டினம் கூறும் இதுல நனைஞ்சிருக்காரு. எதுல? ரசத்துல நனைஞ்சிருக்காரு. நல்லா கவனிங்க, வரைக்குள்ள நீங்களும் பிழை விடக்கூடாது. திருப்பி இந்த பிளாட்டினம் கூற இன்னொரு அமைப்பு நினைப்பாரு, ரைட்? இங்க இன்னொரு அமைப்பு இந்த பிளாட்டினம் கூற நினைக்க போறாரு. சரியா? இவர் ஒரு சாலிட், இவர் வெள்ளை கலர் சாலிட் ஒன்று. எங்களுக்கு நான் வேற ஒரு கலர்ல வரைகிறேன். Hg +1 குளோரைடு, Mercury 1 குளோரைடு. எங்களுக்கு Mercury 1 குளோரைடு. இப்ப நம்ம எல்லா மின்வாயிலையுமே ஒரு ரிடாக்ஸ் சோடியம் நம்ம எடுக்கிறது வளமை தானே.
அந்த ரெண்டு ரிடாக்ஸ் ஜோடி தான் ஆரம்பத்திலே நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தினது. இவர் யாரு? Hg திரவம், இவர் mercury 1 chloride. ரைட், சூத்திரம் எழுதுவோம் நாங்க இப்ப கொஞ்சத்துல. ரைட், நம்ம அதை எழுதுறது சரியான திருத்தமான முறையில Hg2Cl2 Hg2Cl2 அப்படின்னு எழுதுறது சாலிட் ஒன்னு. திண்மம், இது திரவம். உலோக திரவம் அறை வெப்பநிலை இல்லைன்னா நியம மின்வாய் தானே அறை வெப்பநிலையில ரசம் ஒரு திரவம்னு யூனிட் 1ல ஆவர்த்தன அட்டவணைகள்ங்கிற பகுதிகளை நம்ம கிளியர் பண்ணி இருக்கணும், எல்லா பௌதிக நிலைகளும். Hg2Cl2 திரவம். இதெல்லாம் என்ன செய்ய போறேன்னா இந்த மின்வாய முக்காவாசிக்கு ஒரு கரைசலால நிரப்ப போறேன். சரியா, ஒரு கரைசலால நிரப்ப போறேன். ரைட், இந்த மின்வாய ஒரு கரைசலால நிரப்ப போறேன் ஃபுல்லா. இந்த வேராக்கி இந்த பகுதி எல்லாத்தையுமே என்னத்தால நிரப்ப போறேன்? ஒரு கரைசலால நிரப்ப போறேன். இந்த கரைசல் யாருன்னா இங்க உள்ள ஒரு அன்னையன் யாரு சொன்னேன்? Cl-. அந்த Cl- கொண்ட ஒரு கரைசல் நம்ம இங்க வளமையா எடுக்கிறது KCl கரைசல். யாரு? KCl கரைசல். நிரம்பிய KCl. அது என்ன? எவ்வளவு கரைக்க முடியுமோ KCl கரைச்சிட்டு ஒரு KCl சாலிட் எடுத்துட்டு கரைச்சிட்டு அந்த வடித்துறத வடிச்சு அது நிரம்பிய KCl கரைசல். இப்ப நான் சொன்னேன் போது சீனிய எடுத்துட்டு நான் ஒரு கிளாஸ்ல ஒரு பிளாஸ்க்ல ஒரு சின்ன கிளாஸ்ல நீங்க தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு சீனி நிரம்ப கரைசல் உருவாக்கணும். எப்படி உருவாக்குவீங்க? மிகையா சீனியை கரைச்சிட்டு வடிச்சிங்கன்னா தண்ணிய சீனி எல்லாமே ஒரு இடத்துல ஒரு வடித்தாள்ல வந்துடும். வந்த கரைசல் யார்? எங்களுக்கு எவ்வளவு சீனி கரைய முடியுமோ அந்த கனவுளவுக்கு கரைஞ்ச கரைசல், அதான் சீனியின் நிரம்பற் கரைசல். அதே மாதிரிதான் இதையும் எப்படி ஒரு நிரம்பற் கரைசல் தயாரிக்கிறது விளங்குதா? அளவுக்கு மீறி ஒரு கரையத்தை கரைச்சி நிரம்பற் கரைசலை தயாரிக்கலாம். வேற மெத்தட்ஸ்களும் இருக்குன்னா அடுத்த லெசன் நம்ம தியரி தொடங்க போறது KSP. ரைட், KSPங்கிறதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஒரு விஷயம். இதுதான் சாதாரணமா எங்களுக்கு யாரு கலோமல் மின்வாயில் உள்ள பிரதான பகுதிகள். சரியா? சரி, அப்ப இந்த பகுதிகளை நம்ம கொஞ்சம் இப்ப குறிப்போம். இவர் யார்? எங்களுக்கு இவர் யார்? ஒன்னாவது பகுதிகளை நம்ம பண்ணிட்டாலும் பரவாயில்ல, சிலபஸ்ல இருக்கு. பிளாட்டினம் சாலிட். இந்த பிளாட்டினம் சாலிட் என்னத்துக்கு உதவுது எல்லாத்துலயுமே சொல்லுங்க. நாங்க பிளாட்டினம் கூடன்னு வச்சிருக்கோம் பாருங்க. நாங்க உலோக அயன் கொண்ட மின்வாய் தவிர்ந்த கதைச்ச 3 வாயு மின்வாய் உதாரணங்களுக்கும் இப்ப கதைக்கிற யாரு கலோமல் மின்வாயிலையுமே நம்ம யாரை பயன்படுத்துறோம்? பிளாட்டினம் கூட பயன்படுத்துறது. அப்ப அந்த ஒற்றுமையை நீங்க விளங்கிங்க. அந்த ஒற்றுமையை நான் இன்னொரு உதாரணத்துல விளங்கப்படுத்துவேன், ரிடாக்ஸ் மின்வாயில. ஆனா இன்னொரு உதாரணத்துல விளங்கப்படுத்த மாட்டேன். அதான் வெள்ளி குளோரைட் மின்வாயில. அடுத்த வகை இதுல உள்ள அடுத்த வகை அதான். சமரைஸ் பண்ண விஷயங்கள் மின்வாய்களுக்கு நம்ம விளங்கி இருக்கணும். கடைசி ஒரு அட்டவணை ஒன்று தரேன், அதுல நம்ம அவ்வளவு மின்வாய்களையும் சமரைஸ் பண்ணிக்கணும். முதலாவது பேசிக். சரி, பிளாட்டினம் சாலிட். அப்ப இவர் யாரு? கணக்கு இவர் யார்? நிரம்பிய KCl கரைசல். ரைட், இவர் யாரு? ரைட், சரியா சொல்லுங்க. எனக்கு பெருசா எழுதுறேன். Hg2Cl2 சாலிட். இதை நாங்க அடையாளப்படுத்துறது என்னன்னா, இதை சொல்றது நாங்க கலோமல் பசை. இவர் யாரு? இவர் தான் கலோமல் பசை. ரைட், இவர் கலோமல் பசை. இவர் யாரு? இவர் யாரு? Hg லிக்விட், ரசத்திரவம். இது நியம கலோமல் மின்வாய் ரசத்திரவம். இந்த பகுதியை தந்திருக்காங்க. இந்த பகுதியை இரண்டாவது அரைக்கலத்திற்கு இணைப்பதற்கு, இரண்டாவது அரைக்கலத்திற்கு இணைப்பதற்கு இந்த பகுதி வேராக்கி. இந்த பகுதி என்னது? எங்களுக்கு வேராக்கி. இதான் கலோமல் மின்வாயிட படம். பாருங்க, முதல் வரைஞ்சது சும்மா ஒரு கோளுக்கு ஒரு கரைசலை நிரப்பி வரைஞ்சோம். இப்ப பாருங்க கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. விஞ்ஞானத்தின் வளர்ச்சி பாத்தீங்களா? நான் சொன்னேன் சரியா PhD ரிசர்ச் ஒண்ணு செய்யற, ஏன் மின் ரசாயனம் படிக்கணும்னு சொல்லியிருந்தேனே. உங்களுக்கு டிஃபரெண்ட் விளங்கு தானே. மின்வாய் வகைகளை பத்தி நிறைய மின்வாய் வகை இருக்கு.
நிறைய இருக்கு. எங்களுக்கு சிலபஸ்ல தரப்பட்டதை மட்டும் தான் நாங்க படிக்கிறோம். ரைட்? அப்ப இந்த மின்வாய் அழகா ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு மின்வாய், எல்லா பகுதியும் கண்டிப்பா எங்களுக்கு விளங்கி இருக்கணும். எக்ஸாம்ல வரலாம் இது தொடர்பான. இந்த மின்வாயில உள்ள இந்த ரிடாக்ஸோடிய பயன்படுத்தி அந்த நாலேஜை வெளியெடுத்து கூட கேள்வி ஒன்று உருவாக்கலாம். இதே மின்வாயின்னு ஆக்சுவலா தராம விளங்குதா, அந்த ரிடாக்ஸோடிய எடுத்து கேள்வி ஒன்று உருவாக்கலாம். யாரும் ரிடாக்ஸோடிகள் எங்களுக்கு ரசமும் அந்த கலோமல் பசையான Ag2Cl2. ரைட்? இப்ப நம்ம சமநிலையில தாக்கத்தை எழுத போறோம். எப்படி எழுதுறது? சமநிலை தாக்கம், மின் ஓடாத நிலையில சமநிலை தாக்கம் எப்படி எழுதுவீங்க? அதானே அடுத்த விஷயம். சமநிலை தாக்கம் எழுத தெரியுறது தானே அடுத்த விஷயம். என்ன ரீதியில் எழுதுவீங்க? எந்த ஒரு சிக்கலும் உள்ள தாழ்த்தல் ரீதியில் எழுதணும். என்ன எழுதுவீங்க நீங்க? தாழ்த்தல் ரீதியில தான் இதை நீங்க எழுதுவீங்க. தாழ்த்தல் ரீதியில. அப்ப சமநிலை அம்புக்குரிய போட்டாச்சு, சக இலத்திரன இலத்திரன் ஒண்ணு போட்டு சக குறியீட போட்டாச்சு. சோ இங்கிட்ட ஒட்சியேற்றம் கூடிய நிலை வரணும், இங்க ஒட்சியேற்றம் குறைந்த நிலை வரணும். நான் சொல்லிட்டேன் இதுதான் தாழ்த்தல் ஏற்ற சோடிகள் Ag2Cl2 Ag-யும். Ag-ட ஒட்சியேற்ற நிலை பத்தி எனக்கு சொல்லுங்க. Ag பத்தி சொல்லுங்க, வேற யாரை பத்தி சொல்லுங்க? Ag-ட ஒட்சியேற்ற நிலை என்னது? பூஜ்ஜியம். Ag2Cl2 Ag-ல இந்த +2 +1 நல்ல யோசிச்சு சொல்லுங்க. 2Cl சமப்படுத்தணும்னா Ag-ல 2+, கீழே கொஞ்சம் பார்க்கணும், மேல மட்டும் பார்த்து பத்தாது. 2ஆல பிரிச்சா Ag-ட ஒட்சியேற்ற என்னது? +1. Ag-ட ஒட்சியேற்ற நிலை என்னது எங்களுக்கு? +1. சரி, இப்போ உங்களுக்கு ரிடாக்ஸ் எழுதுறது கிளியர். ஒட்சியேற்ற கூடிய நிலையில தாக்கத்துக்கு இந்த இடது பக்கம் எழுதுவீங்க. ஆக்சிஜன் குறைஞ்சத தாக்கத்துக்கு வலது பக்கம் எழுதுவீங்க. ஆக்சிஜன் குறைஞ்சது யார் எங்களுக்கு? Ag. அப்ப கண்டிப்பா லிக்விட் எழுதியிருக்கணும். இங்க இவரு அதை இனத்தை எழுதுங்க, வேற யாருமே எழுதாங்க. Ag+ எழுதாங்க. Ag2Cl2 சாலிட். அப்ப எங்களுக்கு இவரு +1ல இருந்து 2 பேர். இப்ப சொல்லுங்க, 0ல 2 பேரா போறாரு. எத்தனை வித்தியாசம்? அப்ப இங்க 2, இங்க எத்தனை எங்களுக்கு? 2Ag. Cl- பத்தி சொல்லுங்க. அவர் ஒண்ணுமே நடக்காது. ரைட்? Cl- இங்க சாலிட்ல இருக்காரு, ஏதோட தொடுகையில இருக்காரு. இங்க தாழ்த்தல் அடையிற எங்களுக்கு Ag2Cl2 Ag கீழே வர Cl- என்ன செய்யும்? மேல கரைசலுக்கு போகும். விளங்குச்சா? Ag லிக்விட் எங்க வருவாரு? கீழே பயணிப்பாரு. Cl- எங்க போவாரு? மேல போவாரு. எனவே Cl- aqueous. எத்தனை Cl- ஹலோ? 2 Cl- aqueous. விளங்கை தூக்கம் பார்ப்போம். சிம்பிள் ரியாக்ஷன் விளங்குச்சு அப்படிங்கிறது. அப்ப அந்த அரைக்களத்துல என்ன நடக்குதுன்னு இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்தி தந்திருக்கேன். Cl- மேல போயிடுவாரு பௌதிக நிலையில எழுதக்குள்ள, Ag கீழே வருவார். அப்ப Ag லிக்விட். அப்ப தாக்கம் பேலன்ஸ்ட். இப்ப அடுத்து நம்ம என்ன எழுதுனதுக்கு சொல்லுங்க பாப்போம். பாருங்க எவ்வளவு அழகான ரிடாக்ஸ் தாக்கம்னு சொல்லி என்ன அது அந்த சரியா விளங்கிக்கணும் ரசாயன வேலை. அடுத்த ரிடாக்ஸ் தாக்கத்துல இப்ப நம்ம அடுத்து என்னத்தை எழுதுவீங்க சொல்லுங்க பாபு? என்ன எழுதிருக்கு? மின்வை குறியீடு. வளமைய மின்வை குறியீடு எப்படி உலகங்களுக்கு எழுதுறது? ஆக்சிஜேற்ற நிலை அவ்வளவுதான். அப்ப இங்க தாழ்த்தேற்ற சோடியில உலோகத்தின் ஆக்சிஜேற்ற நிலை எழுதி விடுங்க. ஆனா ஆக்சிஜேற்ற மட்டும் நிலை எழுதக்குள்ள கொஞ்சம் கவனிங்க, அவர் தனியா இல்ல, அவர் எப்படி இருக்காரு எங்களுக்கு? Ag2Cl2 இருக்காரு. சோ ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி அந்த தியரியை அப்படியே அப்ளை பண்ணி உள்ள ரசாயன சேர்வை எழுதி விடுங்க. இன்னொன்னு கேட்கிறேன், பிளாட்டினம் சொல்லிட்டு எழுதணுமா எழுத தேவையில்லையா? எழுதணும். பிளாட்டினம் சொல்லிட்டு இருக்கு எங்களுக்கு. வெரி குட். பிளாட்டினம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கண்டிப்பா நீங்க யார் எழுதுவீங்க? பிளாட்டினம் சாலிட் ஒரு அம்புக்குறி. ரைட். வேற பிளாட்டினம் சாலிட் நேரா போயிட்டு சந்திக்கிறது யார? நான் அந்த எழுதுற மெத்தட் சொல்லியிருந்தேன். நேரா போயிட்டு பிளாட்டினம் சந்திக்கிறது யார? Ag லிக்விட். சரி, இந்த கரைசலுக்கு நல்லா இறக்கி விடுங்க. ரைட். இப்ப சொல்லுங்க, யார சந்திக்கிறீங்க? Ag லிக்விட சந்திக்கிறீங்க. ரைட். / Ag லிக்விடுக்கு அப்புறம் அதன் அயன் யாரு? மூலகத்துக்கு அப்புறம் Ag அந்த அயன் யாரு? Ag2Cl2 சாலிட். அதுக்கப்புறம் அதை யார சந்திக்கிறா?
வெரி குட். அப்ப இங்க அடுத்த விஷயம் கொஞ்சம் வளமைக்கு மீறாரு. யார் எழுத போறீங்க? நாங்க அந்த குளோரைடு அயன்களையும் நாங்க எழுதி காட்டுறது வளமை. அப்ப Cl மைனஸ் ஏக்வஸ் டிஃபரெண்டாவே எழுதியிருக்கேன் ஏதோ உங்களுக்கு கலர்ல பாருங்க. ஏனி மின்வாய்களை விட இதன் படமும் சிக்கல், ரைட்? எழுதுறது கொஞ்சம் சிக்கல், அது சேர்வை எப்படி. ஆனா தியரி எங்கேயாச்சும் மாறுனுச்சா? அதான் ஹவு டு அப்ளை த தியரி. அதுதான் அந்த மின்வாய் தியரிய, எளிமையான மின்வாய் தியரிகளை ரொம்ப அழகா விளக்கமா நாங்க படிச்சு அந்த தியரியை உள்வாங்கி இருக்கணும். இப்படித்தான் எழுதணும், இப்படித்தான் எழுதணும். சோ அந்த டைம்ல அதை நீங்க சரியா உள்வாங்கி இருந்தீங்கன்னா கஷ்டமான மின்வாய்கள் வர்ற நேரத்துல உங்களுக்கு எந்த விதமான சிக்கலையும் இருந்திருக்காது. அதை அப்படியே அப்ளை பண்ணி எது இருந்தா எழுதிவிட வேண்டியதானே. ஆனா இந்த மாதிரி மாற்றங்களை கொஞ்சம் கருத்தில் கொள்றது நல்ல. அப்ப இதுதான் எங்களுக்கு என்ன மின்வாய்? கலோமல் மின்வாய். எவ்வளவு லேசுன்னு பாத்தீங்களா? மின்வாய் வகைகள் ரொம்ப, இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சீரியஸ் ரொம்ப லேசு. இந்த ஒரு 5 மாச காலத்துல ரைட் கெமிஸ்ட்ரியை குயிக்கா ஒரு ஒன்று எடுக்க வைக்கிறதுனா எலக்ட்ரோ பகுதியை, அதனாலதான் 5 மாசத்துக்கு முன்னுக்கு நாங்க இப்ப இந்த சிலபஸ் முடிக்க போறோம். நல்ல ஹெவி பிராக்டிஸ் எடுக்க போறீங்க இந்த பாடத்துல. ஹெவி பிராக்டிஸ் எடுத்து 7வது எஸ்ஐட ஒரு பகுதியை நல்லாவே கிளியர் பண்ணிக்க போறோம். ஏனைய பிசிக்கல் பகுதிகளை ரெடி ஆகுறதை விட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி உள்ள பிசிக்கல் பகுதி ரெடி ஆகுறது சுலபம். பேப்பர் எழுதுறத பொறுத்து சில நேரம் எலக்ட்ரோ கஷ்டமாக்கிட்டு மற்றது ஒண்ணு லேசாக்கலாம். அப்படி இருக்கு, நடந்திருக்கு. இல்லைங்கதா? பேப்பர் வாரது பொறுத்து. ஆனா நாம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ரெடி ஆகி போகணும், ரைட்? அப்ப அழகா என்ன செய்றீங்கன்னா உங்களுக்கு தரப்பட்ட இடத்துல இதை அழகா பர்ஃபெக்டா நீட்டா செய்ய பார்ப்போம். வரைஞ்சிடுங்க. அங்கே கொஞ்சம் கவரிங்க. கொஞ்சம் சின்ன நோட்ஸ் இருக்கு, நம்ம கொஞ்சம் பார்த்துரும். ஆனா உங்களுக்கு படங்கள் இடைவெளி எல்லாமே தந்திருக்கு. கலமல் மின்வாய் வரைகிறதுக்கு பெரிய ஸ்பேஸ் ஒன்று தந்திருக்காங்க. அதே மாதிரி சமநிலை தாக்கம் இருக்கு, மின்வாய் குறியீடு இருக்கு, ரைட்? இவரோட தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தை நாங்க இன்னும் எழுதல, ரைட்? இவரும் பிளஸ்ல தான் தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தை வச்சிருக்காரு, ரைட்? பிளஸ் 0.27 வோல்ட். எத்தனை வோல்ட்? பிளஸ் 0.27 வோல்ட் தான் இவரோட இந்த நியம தாழ்த்தல் அழுத்த பெருமானம். விளங்குச்சா? இது ஒரு விஷயம், ரைட்? இங்கு Hg2Cl2 உடன் டியூட்ட பாருங்க எல்லாருமே. டியூட்ட பாருங்க, டியூட்ட பாருங்க, அப்புறம் எழுதலாம். கொஞ்சம் கவனிங்க எல்லாருமே, நல்லா கிரகிங்க சப்ஜெக்ட். இங்கு Hg2Cl2 உடன் தொடுகையில் உள்ள களமானது KCl aqueous உடனும் தொடுகையில் காணப்படும். சரியா இல்லையா? இதனால் இதன் அழுத்த வேறுபாடு Cl மைனஸ் செறிவில் தங்கி இருக்கும், ரைட்? ரூலர் ஒன்று கீழே வச்சு அழகா ஹைலைட் பண்ணுங்க. மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கிற காரணிகள்ல இந்த காரணி கொஞ்சம் அழகான காரணி ஒண்ணு, இந்த செறிவு தொடர்பான விஷயம். ரூலர் ஒன்று வச்சு அழகா மஞ்சள் கலர் ஹைலைட்டர்ல நீட்டா அழகா அந்த பாயிண்ட எடுத்து வைங்க. MCQகளுக்கு இந்த மாதிரி பேப்பர் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஒரு மின்வாய் தொடர்பா அல்லது மின்வாய்கள் தொடர்பான MCQல தியரி பேப்பர்ஸ்ல உங்களுக்கு இதுனா பேப்பர் கிளாஸ்ல போடுவேன், தியரி கொஸ்டின்ஸ்ல. ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் எங்களுக்கு MCQல அப்ராக்சிமேட்டா தியரியில தான் வந்து இருக்கு கெமிஸ்ட்ரியில. அடுத்தது இங்கு KCl நிரம்பலடைந்து காணப்பட்டால் என்னது? எங்களுக்கு நிரம்பல் அடைந்த கலமல் மின்வாய். அது சாதாரணமாக விளைஞ்சானே. நிரம்பல் அடையாம இருந்துச்சுன்னா நிரம்பல் அடையாத கலமல் மின்வாய். அது சிக்கல் ஒண்ணும் இல்ல, ரைட்? இது பர்ஃபெக்ட் தானே? இப்ப அழகா விளங்குச்சு தானே, ரைட்? இப்ப படத்தை வரைஞ்சி சொல்ற விஷயங்களை கிளியர் பண்ணிடுங்க. அந்த மின்வாய் அழுத்தத்தை Cl மைனஸ் செறிவு எப்படி பாதிக்குது பாதிக்கலங்கிற கதைகள் எல்லாத்தையுமே நாங்க பின்னுக்கு இன்னொரு மின்வாய் அழுத்தத்தை பாதிக்கும் காரணிகள்ல உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி தருவேன். இப்ப மின்வாயை வரைகிறது, தயாரிக்கிற மெத்தட், அதன் பகுதிகள், அதான் ஒன்னாவது. சமநிலை தாக்கம் எழுத பழகிறது, நியம குறியீடு எழுது. இந்த 3 தான் உங்களோட பேசிக். விளங்குதா? ரைட், பேசிக் அழகா கம்ப்ளீட் பண்ணி எடுங்க. Hg2Cl2 நான் பேர் எழுதி வைக்கிறேன், அதையும் பார்த்து எழுதிக்குங்க. மர்க்யூரி ரோமன் இலக்கத்துல 1வது, கற்றான் எழுதிட்டு அண்ணன் எழுதக்குள்ள இட வைக்கணும். குளோரைடு, மர்க்யூரி 1 குளோரைடு.